தான் போவோம். ஆனால் அதையும் ஓகே ஏற்றுக்கணும், சரி நம்ம முயற்சி பண்ணணும்னு கூட நினைக்காம ஓகேன்னு நம்மளை அப்படியே புஷ் பண்ணிகிட்டே போகணும். அதான் சாக்கடை தேங்கி நிற்கும் போது அது வந்து கலீஜாக தெரியும், அது அப்படியே ஆறு போல விட்டா அதுவும் ஒரு இடத்துல சுத்தமாக நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் முடிச்சு போகும்போதுமே உங்களுக்கு திருப்பி அதே எண்ணங்கள் திருப்பி அப்படியே ஃப்ளஷ் பண்ணி ரெடியாக நிற்கும், எப்போ நீ வர என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி தான். பட் பரவாயில்ல, நீ வா, என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் மனசை கொண்டு மனசை சரி செய்யாமல் இருந்தாலே நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்துடும். நன்றியுரை உஷா அவர்கள். ஆமாம்மா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லுங்கள். அனுபவம்னு எனக்கு தனியாலாம் இல்லைடா, அது வாழ்க்கையே அப்படியே அனுபவமாக தான் போயிட்டு பார்த்ததுலேருந்து வந்த அனுபவம் அது நிறைய பெரிய கதை. 25 வருஷம் மேரேஜுக்கு முன்னாடியே நானும் தியானம் கற்றுருக்கேன். 87 நாங்கள் 2 ஒன்றா ஒர்க் பண்ணோம், ஸ்டேட் பேங்க் ஒர்க் பண்ணோம். அப்படியே நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே தியான கிளாஸ் நான் மகரிஷி இதுக்கு கௌடரியா மந்திரத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் தியானம் கற்றுக்க சொன்னார். அப்போலேருந்தே நான் தியானம் கற்றுருக்கேன். பட் ஆனால் ரொம்ப இவர் அளவுக்குலாம் நான் செய்யலை. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவரோட நானும் பயணித்தேன். ஆனால் ரொம்ப அவரளவுக்கு ஈடுபாடு எனக்கு இருக்குது. அது ஈடுபாடு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு எந்த தேடலும் இருக்கா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியல. அவர் போகிறாரு, நம்ம போவோம், அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் போனேன். அதுக்காக நான் எனக்கு இதில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப அப்படி ஃபுல்லாக அவரளவுக்கு என்னால் ஆழ்ந்து போகிற அளவுக்கு கூட நான் எனக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அறிவித்தூர் கோயிலில் சர்வீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாமே போவேன். ரொம்ப வாலண்டியராக எனக்கு ரொம்ப பிடிக்கும், போவேன் நான். மகரிஷின்னா அது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அவர் பேர் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு. நாங்கள் போவோம். ஆனால் அப்போல்லாம் இவர் சொல்லுவார், எல்லாமே ஒரு காலகட்டம் தான், இப்பயே நீ இதை என்ஜாய் பண்ணிக்கோ, இல்லாட்டா அதுக்கப்புறம் அது சான்ஸ் கிடைக்கிறப்ப நீ யூஸ் பண்ணிக்கணும்னு. ராத்திரி 1 மணி வரைக்கும்லாம் உட்காந்து அகத்தாய்வுக்கு கார்டெல்லாம் எழுதுவோம் அங்கே. அப்புறம் அங்கே அகத்தாய்வு போயிடுச்சுன்னா உட்காந்து டீ போடுறது, சமைக்கிறது, சாப்பிட்றது. நான் சொல்லுவேன், நீங்கள் கிளாஸாக எடுத்துட்டுருங்க, என்னுடைய லெவல் வந்து சமைக்கிறது, டீ போடுறது, இந்த மாதிரி லெவலோட இது முடிஞ்சு போய்டுன்னு நினைக்கிறேன். என் தங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பூஜை